கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அருமையான இந்த காலை பொழுதிலே சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும்படி உங்களை மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது 20வது ஆகிய இரண்டு வாக்கியங்களை இப்பொழுது நான் வாசிப்போம். 19, 20. பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டிருக்கையில் ஆவியானவர், இதோ 3 மனுஷர் உன்னை தேடுகிறார்கள், நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடனே கூட போ, நானே அவர்களை அனுப்பினேன் என்று அவனுக்கு சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான இந்த சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற இந்த நிகழ்ச்சியில் இந்த காலை பொழுதிலே தேடப்படுகிற தேவ மனிதர்கள் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் சிந்திக்க போகிறோம். இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரத்தில் அந்த முதல் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, கோர்நேலியு என்கிற ஒரு மனுஷன் 9ஆம் மணி வேளையிலே அவர் ஜெபமணி கொண்டிருந்த பொழுது ஒரு தேவதூதன் இறங்கி வந்து, நீ உன்னுடைய ஆட்களை அனுப்பி பேதுரு என் மறுபேறு கொண்ட சீமோனை அழைப்பித்து கொண்டு உன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வா, நீ செய்ய வேண்டிய காரியங்களை அவன் உனக்கு சொல்லி சொல்லுவான் என்று சொல்லி கோர்நேலியினிடத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. பேதுருவை உன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வா, நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான் என்று சொல்லி தேவதூதன் மூலமாக கோர்நேலியுவுக்கு ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டது. இப்பொழுது கோர்நேலியு தன்னுடைய வேலைக்காரர்களை அழைத்து, நீங்கள் புறப்பட்டு போய் பேதுரு என்னும் மறுபேறு கொண்ட சீமோனை அழைப்பித்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லி தன்னுடைய வேலையாட்களை அனுப்புகிறான். அந்த மனிதர்கள் பேதுருவை தேடி செல்லுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் பேதுரு 6ஆம் மணி வேளையிலே மேல் வீட்டறையிலே ஜெபமணி கொண்டிருந்தான். அந்த மேல் வீட்டறையிலே ஜெபமணி கொண்டிருக்கும் பொழுது அவருடைய கண்கள் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகிறது. ஒரு தரிசனத்தை காண்கிறான். வானம் திறக்கப்படுகிறது. 4 முனைகளும் கட்டப்பட்ட ஒரு துப்பட்டியை போல் ஒன்று இறங்கி வருவதை காண்கிறான். அதில் பலவிதமான மிருக ஜீவன்களை காண்கிறான். பேதுருவே, அடித்து புசி என்கிற ஒரு சத்தத்தை கேட்கிறான். ஆண்டவரே, நான் தீட்டான யாதொன்றையும் புசிக்க மாட்டேன் என்று சொல்லி திரும்ப பதில் கொடுக்கிறான். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நான் பரிசுத்தப்படுத்தினதை நீ தீட்டாக எண்ண வேண்டாம் என்று சொல்லி 3ஆம் தரம் அந்த சத்தம் வெளிப்பட்டு அதோடு நின்று போனது. இப்பொழுது பேதுரு அந்த தரிசனத்தை சிந்தனை பண்ணி கொண்டிருக்கிறான். இந்த தரிசனத்தினுடைய அர்த்தம் என்ன? இந்த தரிசனத்தினுடைய நோக்கம் என்ன? எதற்காக ஆண்டவர் இந்த தரிசனத்தை கொடுத்தார் என்று இந்த தரிசனத்தை குறித்து பேதுரு சிந்தனை பண்ணி கொண்டிருக்கையிலே பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்தை பேதுரு கேட்கிறார். அப்ப பேதுருக்கு ஆவியானவருடைய சத்தம் அங்கு வெளிப்படுகிறது. ஆவியானவர் சொல்லுகிறார், இதோ 3 மனுஷர்கள் உன்னை தேடுகிறார்கள், 3 பேர் உன்னை தேடி கொண்டிருக்கிறார்கள், ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் நீ எழுந்து இறங்கி அவர்களுடனே கூட போ என்கிற ஒரு கட்டளை அங்கே பிறப்பிக்கப்படுகிறது. அப்ப இந்த இடத்துல 3 மனிதர்கள், கோர்நேலியுவினால் அனுப்பப்பட்ட 3 மனிதர்கள் பேதுருவை தேடி வந்தார்கள். பேதுருவை தேடி வருகிற பொழுது ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த 3 மனிதர்கள் உன்னை தேடி கொண்டிருக்கிறார்கள், ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் இறங்கி போ என்கிற ஒரு வார்த்தை அங்கு வெளிப்படுகிறது. அப்ப இதன் மூலமா நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு ஆவிக்குரிய சத்தியம் என்ன? இதன் மூலம் இந்த காலை பொழுதிலே நாம் அறிந்து கொள்கிற ஒரு சத்தியம் என்னவென்று சொன்னால், கோர்நேலியுவினால் அனுப்பப்பட்ட மனிதர்கள் பேதுருவை தேடினார்கள் என்று மேலோட்டமாக வாசிக்கும் பொழுது நமக்கு புரியும். ஆனால் இந்த வசனத்தை இன்னும் சற்று ஆழமாக நாம் தியானிக்கும் பொழுது அந்த 3 மனிதர்கள் யாரை தேடினார்கள்? இன்றைக்கு இந்த கடைசி காலத்தில் எப்படிப்பட்ட தேவ மனிதர்களை, எப்படிப்பட்ட ஊழியர்களை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார்? இந்த உலகத்திற்கு எப்படிப்பட்ட ஊழியர்கள் தேவை? இந்த தேசத்திற்கு எப்படிப்பட்ட ஊழியர்கள் தேவை? இந்த பட்டணங்களுக்கு எப்படிப்பட்ட ஊழியர்கள் தேவை? இந்த தேசத்தின் ஜனங்கள் எப்படிப்பட்ட ஊழியர்களை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறார்கள்? அந்த 3 பேர் யாரை தேடினார்களோ அதே போலதான் இந்த கடைசி காலகட்டத்தில் இந்த தேசமும் இந்த தேசத்தின் மக்களும், ஸ்தோத்திரம், இந்த உலகத்தின் மக்களும் தேவ மனிதனை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அருமையான இந்த காலை பொழுதிலே அந்த தேடப்படுகிற ஒரு தேவ மனுஷனாக பேதுரு இருந்தார்.
அதே போல இந்த கடைசி காலத்துல நீங்களும் நானும் இந்த தேசத்தினாலும் இந்த ஜனத்தினாலும் தேடப்படுகிற ஒரு தேவ மனுஷனாக மாற வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது. அப்ப கோர்நேலியுவினால் அனுப்பப்பட்ட 3 மனிதர்கள் பேதுருவை தேடினார்கள் என்று நாம் மேலோட்டமாக வாசிக்காமல், அந்த 3 மனிதர்கள் யாரை தேடினார்கள் என்று ஆவிக்குரிய பிரகாரமா நாம் இந்த காலை பொழுதிலே சிந்திக்க போகிறோம். அப்படி சிந்திக்கும் பொழுது முதலாவதாக அந்த 3 மனிதர்கள் யாரை தேடினார்கள் அப்படி நம்ம படிக்கும் பொழுது அப்போஸ்தலர் நடபடிகள் அங்க 10ஆம் அதிகாரத்திலே 9வது வசனம் சொல்லுகிறது, மறுநாளிலே அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்துக்கு சமீபத்து வருகையில் பேதுரு 6ஆம் மணி நேரத்திலே ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். கோர்நேலியுவினால் அனுப்பப்பட்ட 3 மனிதர்கள் பட்டணத்திற்கு சமீபத்து வருகிற பொழுது பேதுரு ஜெபிப்பதற்காக மேல் வீட்டில் ஏறுகிறான். அவர்கள் பட்டணத்திற்கு சமீபமாக வருகிற பொழுது பேதுரு ஜெபிக்கும்படி மேல் வீட்டில் ஏறினான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஜெபிப்பதற்காக மேல் வீட்டில் ஏறினான் என்று பார்க்கிறோம். அப்ப அந்த 3 மனிதர்கள் முதலாவது யாரை தேடினார்கள் என்று பார்க்கும் பொழுது ஜெபிக்கிறவனை தேடினார்கள். ஜெபிக்கிற ஒரு தேவ மனுஷனை, தேவ சமூகத்திலே காத்திருக்கிற ஒரு மனுஷனை, மேல் வீட்டறையிலே தேவ சமூகத்திலே காத்திருக்கிற ஒரு மனுஷனை, மேல் வீட்டறையிலே ஜெபிக்கிற ஒரு தேவ மனுஷனை அந்த 3 மனிதர்கள் தேடினார்கள். மேல் வீட்டறை அனுபவம் உள்ள ஒரு தேவ மனுஷனை தேடி அன்றைக்கு 3 மனிதர்கள் வந்ததாக வேதத்தில் படிக்கிறோம். அப்ப அந்த 3 பேரும் பேதுருவை தேடினார்கள் என்று நாம் படிக்கிறதை விட அந்த 3 பேருமே தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற ஒருவனை தேடினார்கள். தேவ சமூகத்திலே காத்திருக்கிற ஒருவனை தேடினார்கள். என் கண்பான தேவ பிள்ளைகளே, அன்றைக்கு 3 பேர் ஜெபித்த பேதுருவை தேடி சென்றது போல இந்த கடைசி காலத்துல ஆண்டவரும் ஜெபிக்கிற ஒரு ஊழியக்காரனை, ஜெபிக்கிற ஒரு தேவ பிள்ளையை அவர் தேடிக்கொண்டே இருக்கிறார். இந்த தேசம் ஜெபிக்கிற மனிதர்களுக்காக காத்திருக்கிறது. இந்த தேசத்தின் மக்கள் ஜெபிக்கிற மனிதர்களை எதிர்நோக்கி காத்திருக்கிறார்கள். அருமையான இந்த காலை பொழுதிலே யார் பேதுருவை போல சரியான நேரத்தில் தேவ சமூகத்தில் போய் ஜெபிக்கிற பழக்கமுடையவர்களாய் இருக்கிறார்களோ அந்த ஜெபிக்கிற மனிதர்களை ஆண்டவர் பயன்படுத்துவார். ஜெபிக்கிற மனிதர்களுக்காக இந்த தேசம் காத்திருக்கிறது. தேசத்தின் மக்கள் காத்திருக்கிறார்கள். ஜெபிக்கிறவன் கர்த்தருக்கு அவசியமாய் தேவைப்படுகிறான். ஜெபிக்கிறவன் ஜனங்களுக்கு தேவைப்படுகிறான். அப்ப யாரை இந்த தேசம் தேடுகிறது? யாரை ஜனங்கள் தேடுகிறார்கள்? அந்த 3 பேர் யாரை தேடினார்கள்? ஜெபிக்கிறவனை தேடினார்கள். இன்றைக்கு தேசமும் அப்படிதான். அருமையான காலை பொழுதிலே நீங்களும் நானும் ஜெபிக்கிறவங்களாய் இருப்போம் என்று சொன்னால் ஜனங்களால் தேடப்படுகிற ஒரு தேவ மனிதர்களாய் இருப்போம். ஆண்டவரால் தேடப்படுகிற ஒரு தேவ மனிதனாய் இருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது யாரை அவர்கள் தேடினார்கள் என்று பார்க்கும் பொழுது அங்கே 10வது வசனம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 10:10 சொல்லுகிறது, அவன் மிகுந்த பசியடைந்து சாப்பிட மனதாயிருந்தான். அதற்கு அவர்கள் ஆயத்த மண்ணுகையில் அவன் ஞான திருஷ்டி அடைந்து என்று வேதத்தில் படிக்கிறோம். அப்ப இரண்டாவது அந்த 3 மனிதர்கள் யாரை தேடினார்கள் என்று வேதத்தில் படிக்கும் பொழுது ஞான திருஷ்டி அடைந்த ஒருவனை தேடினார்கள். ஞான திருஷ்டி என்று சொன்னால் அக்காலத்திலே தீர்க்கதரிசி என்று அழைக்கப்பட்டவர். சம்பவிக்க போகிறவைகளை, நடக்க போகிறவைகளை முன்னறிவிக்கிற ஒரு தீர்க்கதரிசி. நடக்க போகிறவைகளை முன் சம்பவிக்க போகிறவைகளை முன் அறிவிக்கிற ஒரு தீர்க்கதரிசி. எதிர்காலத்தில் சம்பவிக்க போகிறவைகளை முன்கூட்டியே தேவ சமூகத்திலே அகக்கண்கள் திறக்கப்பட்டு ஸ்தோத்திரம் ஞான திருஷ்டினால் கண்டுபிடிக்கிற ஒரு மனுஷனாக ஆண்டவர் எழுப்பினார். அப்ப பேதுரு அந்த மேல் வீட்டறையில் ஜெபம் பண்ணுகிற பொழுது அவர் ஆவிக்குள்ளாக மாறி அவர் ஞான திருஷ்டி அடைகிறார். ஆவிக்குள்ளாகுகிறார், ஞான திருஷ்டி அடைகிற ஒரு மனிதனாய் பார்க்கிறோம். சவுல் சாமுவேலை குறித்து நம்ம வேதத்திலே படிக்கும் பொழுது அவர் ஞான திருஷ்டிக்காரன் என்று அழைக்கப்பட்டார். அவர் ஞான திருஷ்டிக்காரனாய் இருந்ததுனால தான் சவுல் கழுதையை தேடி போன பொழுது கழுதை அகப்பட்டது என்றும், உனக்காக ஒரு முன்னாந்தடை ஆயத்தம் செய்யப்பட்டது என்றும், இஸ்ரவேலுக்கு உன்னை ராஜாவாக கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்றும், நீ போகின்ற வழிகளிலே இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் என்று சொல்லி சவுலுடைய வாழ்க்கையிலே நடக்க போகிற அத்தனை காரியங்களையும் சாமுவேல் முன்னறிவித்ததற்கு காரணம் அவர் ஒரு ஞான திருஷ்டிக்காரன். அவர் ஒரு ஞான திருஷ்டிக்காரன். அப்போ சாமுவேல் ஒரு ஞான திருஷ்டிக்காரனாய் இருந்தது போல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு ஞான திருஷ்டியாய் இருந்தது போல பேதுரும் ஞான திருஷ்டி அடைந்தார். எதிர்காலத்தில் சம்பவிக்க போகிறவைகளை, தேவனுடைய திட்டங்களை அறிந்து கொள்ளும்படியான ஒரு ஞான திருஷ்டிக்காரனாக இருந்தான் என்று வேதத்திலே படிக்கிறோம். அப்ப அந்த 3 மனிதர்களும் யாரை தேடினார்கள்? ஞான திருஷ்டி அடைகிறவனை தேடினார்கள்.
ஞான திருஷ்டி அடைகிறவனை தேடினார்கள். அப்ப இந்த கடைசி காலத்துல இந்த தேசத்தின் எழுப்புதலுக்கு யார் தேவை? இந்த தேசத்தின் மக்களுக்கு யார் தேவைனா, முதலாவது ஜெபிக்கிறவன் தேவை, இரண்டாவது ஞான திருஷ்டி அடைகிறவன் தேவை. ஞான திருஷ்டி அடைகிறவனை, மேல் வீட்டறையிலே ஞான திருஷ்டி அடைகிறவனை, தேவ சமூகத்திலே ஞான திருஷ்டி அடைகிறவனை இந்த தேசம் தேடிக்கொண்டே இருக்கிறது. ஆண்டவரும் தேடிக்கொண்டே இருக்கிறார். ஞான திருஷ்டி அடையும்படி இந்த பகல் வேளை விரும்புங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மூன்றாவது, யாரை இந்த 3 மனிதர்கள் தேடினார்கள்? இந்த தேசத்தின் மக்கள் யாரை தேடுகிறார்கள்? இந்த கடைசி காலத்தில் ஆண்டவர் யாரை தேடிக்கொண்டிருக்கிறார் என்று பேதுருவின் வாழ்க்கையிலிருந்து நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். அப்பொழுது அந்த 11வது வசனமும் அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 11-12 சொல்லுகிறது, வானம் திறந்திருக்கிறதாகவும் 4 முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியை போல ஒருவிதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி தரையிலே விடப்பட்டிருக்கிறதாகவும் அதிலே பூமியில் உள்ள சகலவிதமான 4 கால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் ஆகாய்த்து பறவைகளும் இறக்குகிறதாகவும் கண்டான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்ப மூன்றாவது, அந்த 3 மனிதர்கள் யாரை தேடினார்கள் என்று பார்க்கும் பொழுது தரிசனம் காண்கிறவனை தேடினார்கள். தேவ சமூகத்திலே ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு, அகக்கண்கள் திறக்கப்பட்டு தரிசனம் காண்கிற ஒரு மனிதனை தேடினார்கள். 3 மனிதர்களும் பட்டணத்திற்கு சமீபத்து வருகிற பொழுது பேதுரு மேல் வீட்டறையிலே ஜெபிக்கிற பொழுது வானம் திறக்கப்பட்டது. 4 முனைகளும் கட்டப்பட்ட ஒரு துப்பட்டியை போல ஒன்று இறங்கி வந்தது. அதில் பலவிதமான மிருக ஜீவன்கள் இருந்ததாகவும் அது இறங்கி வருவதாகவும் பேதுரு கண்டான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். கண்களால் அதை பார்த்தான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படியானால் பேதுரு ஜெபம் பண்ணி கொண்டிருந்த பொழுது புறஜாதிகளுக்கும் ரட்சிப்பு உண்டு என்பதை ஆண்டவர் தரிசனத்தின் மூலமாக வெளிப்படுத்தினார். யூதர்களுக்கு மட்டுமல்ல, புறஜாதி மக்களுக்கும் ரட்சிப்பு செல்ல வேண்டும், புறஜாதி மக்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும், அவர்களுக்காகவும் நான் ரத்தம் சிந்திருக்கிறேன் என்பதை தரிசனத்தின் மூலமாக ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறார். எதிர்கால தரிசனம், எதிர்கால திட்டம், இனி எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அப்ப பேதுரு எப்படிப்பட்ட மனிதன்? ஜெபிக்கிற பொழுது தரிசனங்களை காண்கிற மனிதன். அந்த 3 பேரும் யாரை தேடுகிறார்கள்? ஜெபிக்கிற மனிதனை தேடினார்கள். அருமையான இந்த காலை பொழுதிலே இந்த தேசத்திற்கு யார் தேவை? தரிசனங்களை காண்கிறவர்கள் தேவை. இந்த தேசத்தின் மக்களுக்கு யார் தேவை? தரிசனங்களை காண்கிறவள் தேவை. பிழையம் சொல்லப்பட்டது போல கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது என்று சொல்லப்பட்டது போல நம்முடைய ஆவிக்குரிய அகக்கண் திறக்கப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. வரும் காரியங்களை, சம்பவிக்க போகும் காரியங்களை முன்னறிவிக்கிற தீர்க்கதரிசிகளாய் மாறும்படி ஆவிக்குரிய அகக்கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆவிக்குரிய கண் திறக்கப்பட்டவனை இந்த கடைசி காலத்திலே தேவன் பயன்படுத்த விரும்புகிறார். அந்த கண் திறக்கப்பட்டவனை, தரிசனங்களை காண்கிறவனை இந்த தேசம் தேடிக்கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4வதாக, இந்த தேசம், அதாவது அந்த 3 மனிதர்கள் யாரை தேடினார்கள் என்று பார்க்கும் பொழுது 10ஆம் அதிகாரம் 13 சொல்லுகிறது, அல்லாமலும் பேதுருவே எழுந்திரு, அடித்து புசி என்று அவனுக்கு சொல்லும் சத்தம் உண்டாயிற்று என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அதே போல 2ஆம் தரமும் உண்டாயிற்று என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பேதுருவே நீ எழுந்து அடித்து புசி என்கிற சத்தத்தை 2 முறை கேட்டதாக அங்கு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப பேதுரு எப்படிப்பட்ட மனிதன்? ஜெபிக்கும் பொழுது தேவ சத்தம் கேட்கிற ஒரு மனிதனாக இருந்தார். அப்ப அந்த 3 பேரும் யாரை தேடினார்கள்? தேவ சத்தம் கேட்கிறவனை தேடினார்கள். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறவனை தேடினார்கள். அப்ப இந்த கடைசி காலத்திலே ஆண்டவருக்காக பயன்பட வேண்டுமானால், இந்த கடைசி காலத்திலே தேவனுக்காக பிரியமான ஒரு ஊழியத்தை நாம் செய்ய வேண்டுமானால், ஆண்டவர் யாரை பயன்படுத்த விரும்புகிறார்? ஆண்டவர் யாரை தேடிக்கொண்டிருக்கிறார்? அவருடைய சமூகத்திலே அமர்ந்து சத்தம் கேட்டு சித்தம் செய்கிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் எழுப்ப விரும்புகிறார். யாரெல்லாம் தேவ சத்தம் கேட்டு சித்தம் செய்ய விரும்புகிறாங்களோ இந்த கடைசி காலத்தில் ஊழியத்தில் அவர்களை தேவன் பயன்படுத்த விரும்புகிறார், அவர்களை உருவாக்க விரும்புகிறார். அன்றைக்கு 3 பேர் தேவ சத்தம் கேட்கிற ஒரு மனிதனை தேடி வந்தது போல இன்றைக்கும் இந்த தேசத்தின் மக்கள் தேவ சத்தம் கேட்டு சித்தத்தை அறிவிக்கிற ஊழியர்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அதில் நீங்களும் ஒருவராய் இருக்க நீங்கள் விருப்பப்படுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 5வதாக, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 19 சொல்லுகிறது, பேதுரு அந்த தரிசனத்தை சிந்தனை பண்ணி கொண்டிருக்கையில் ஆவியானவர், இதோ 3 மனுஷர் உன்னை தேடுகிறார்கள், ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் இறங்கி போ என்று ஆவியானவர் நடத்துகிறதை, ஆவியானவருடைய நடத்துதலை அந்த இடத்துல பேதுரு அறிந்து கொண்டார், பேதுரு புரிந்து கொண்டார். 3 பேர் உன்னை தேடுகிறார்கள்,
நீ சந்தேகப்படாமல் இறங்கி போ, அவர்களை நான் தான் அனுப்பினேன் அப்படின்னு ஆண்டவர் தெளிவாக பேசுகிறார். ஆவியானவர் தெளிவாக நடத்துகிறார். அப்ப பேதுரு எப்படிப்பட்ட ஒரு தேவ மனுஷன் என்று பார்க்கும் பொழுது, மாம்சத்திலே செயல்படாமல், சுயத்திலே செயல்படாமல், ஆவியானவருடைய நடத்துதலினால் நடத்தப்பட்ட ஒரு மனுஷன். ஆவியானவர் தான் சொன்னார், சந்தேகப்படாமல் இறங்கி போ, அந்த இடத்திற்கு நீ போ, அந்த பயணம் நீ செய்யலாம் என்று சொல்லி ஆவியானவருடைய நடத்துதலினாலே பேதுரு இறங்கி போனார் என்று வேதத்தில் படிக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். பருமையான இந்த காலை பொழுதில் ஆவியானவரால் நடத்தப்படுவது என்பது பாக்கியம். நீங்களும் நானும் ஆவியானவரால் நடத்தப்படுவது ஆசீர்வாதம். சிம்சனுடைய ஆவியை கர்த்தர் ஏவ துவங்கினார் என்று வேதத்தில் படிக்கிறோம். கோரேசனுடைய ஆவியை ஏவினார் என்று வேதத்திலே படிக்கிறோம். சிமியோன் ஆவியானவருடைய ஏவுதலினாலே தேவாலயத்துக்கு வந்தான் என்று வேதத்திலே படிக்கிறோம். அநேக பரிசுத்தவான்களை ஆவியானவர் நடத்தி இருக்கிறார். ஆவியானவர் கைட் பண்ணி இருக்கிறார். அவங்களுடைய பயணங்களிலே ஆவியானவருடைய நடத்துதல், குடும்பத்திலே ஆவியானவருடைய நடத்துதல், ஊழியத்திலே ஆவியானவருடைய நடத்துதல், பிரசங்கம் ஊழியத்திலே ஆவியானவருடைய நடத்துதலை அனுபவித்திருக்கிறாங்க. அப்ப பேதுரு எப்படிப்பட்ட மனிதன்? ஆவியானவரால் நடத்தப்பட்ட ஒரு மனுஷன், ஆவியானவரால் நடத்தப்பட்ட ஒரு மனுஷன். அப்ப அந்த 3 பேரும் யாரை தேடி வந்தார்கள்? ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஒரு மனிதனை தேடி வந்தாங்க. மாமிசத்தில் ஓடுகிறவனை அல்ல, சுயத்தில் ஓடுகிறவனை அல்ல, ஸ்தோத்திரம், ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஒரு மனிதனை தேடி வந்தாங்க. அப்ப இந்த கடைசி காலத்துல ஆண்டவர் யாரை பயன்படுத்த முடியும்? ஆவியினால் நடத்தப்படுகிறவனை அவர் பயன்படுத்த முடியும். ஆவியானவரால் நடத்தப்படுகிறவனை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஒரு தேவ மனுஷனை இந்த தேசம் தேடிக்கொண்டிருக்கிறது. அதனால்தான் பேதுருவை தேடி 3 மனிதர்கள் புறப்பட்டு வந்தார்கள். பேதுரு அவங்களோட புறப்பட்டு போனார். கோர்நேலியுடைய வீட்டுக்குள் பிரவேசித்தார், பிரசங்கித்தார், ஜெபித்தார். ஆவியானவருடைய அபிஷேகம் வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்த யாவர் மேலும் இறங்கினார் என்று வேதத்தில் படிக்கிறோம். வல்லமையான ஒரு எழுப்புதல் அங்கே உண்டாயிற்று. அப்ப அருமையான இந்த காலை பொழுதிலே நீங்க ஒரு ஜெபிக்கிற மனிதனாக, ஞான திருஷ்டி அடைகிற ஒரு மனிதனாக, தரிசனங்களை காண்கிற ஒரு மனிதனாக, தேவ சத்தம் கேட்கிற ஒரு மனிதனாக, ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஒரு மனிதனாக நீங்கள் இருப்பீர்களானால் உங்களைத்தான் ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். உங்களைத்தான் ஜனங்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். உங்களைத்தான் இந்த தேசம் எதிர்நோக்கி காத்திருக்கிறது. தொடர்ந்து தேவ சமூகத்தில் நெருங்கி வாருங்க. இந்த ஆவிக்குரிய உன்னதமான அனுபவங்களுக்குள் வாருங்க. இந்த கடைசி காலத்தில் கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துவாராக. கர்த்தர் உங்களை உபயோகப்படுத்துவாராக. இந்த நாளை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த காலை பொழுதற்காக நன்றி. தூரத்திலும் சமீபத்தில் இந்த வார்த்தைகளை யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே ஆண்டவரே இவர்களை ஆசிர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். தேடப்படுகிற மனிதர்கள் என்கிற தலைப்பிலே நாங்கள், தேவ மனிதன் என்கிற தலைப்பிலே நாங்கள் சிந்தித்தோம். அன்றைக்கு பேதுருவை தேடி 3 பேர் வந்தார்கள் அப்பா. அப்போ அந்த 3 பேரும் யாரை தேடி வந்தாங்க? அப்போ ஜெபிக்கிறவனை தேடி வந்தாங்க, ஞான திருஷ்டி அடைந்தவனை தேடி வந்தாங்க, தேவ தரிசனங்களை காண்கிறவனை தேடி வந்தாங்க, அப்போ தேவ சத்தத்தை கேட்கிறவனை தேடி வந்தாங்க, ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஒருவனை தேடி வந்தாங்கப்பா. இந்த ஆவிக்குரிய உன்னதமான அனுபவங்கள் எங்கள் ஜீவிதத்திலும் எங்கள் வாழ்க்கையிலும் எங்கள் குடும்பத்திலும் காணப்பட ஆண்டவர் உதவி செய்வீராக. யாரெல்லாம் தேவனுக்காக ஊழியம் செய்ய விரும்புகிறாங்களோ, யாரெல்லாம் தேவனுக்காக பயன்பட விரும்புகிறாங்களோ அப்பா, அந்த பிள்ளைகளை இந்த அடிப்படையில் உருவாக்கும்படி நான் மனதார ஜெபிக்கிறப்பா. இவர்களை கடைசி காலத்தில் தெய்வம் பயன்படுத்துங்க. அற்புத அடையாளங்களினால் வசனத்தை கர்த்தர் உறுதிப்படுத்துங்க அப்பா. இந்த பிள்ளைகளை உபயோகப்படுத்துங்கப்பா, பயன்படுத்துங்க. ஜெபிக்க உதவி செய்யுங்கப்பா. பல மணி நேரங்கள் தேவ சமூகத்தில் காத்திருக்கிற அனுபவங்களில் உருவாக்கப்பட தேவன் கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். முன் செல்லும் தடைகளை மாற்றி போடும், பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.